ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. முருகா என்றாலே முன்னின்று அருளக்கூடிய கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம், நம் சொந்த கடவுளாம் கந்த கடவுளுக்கு தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமான நாள். தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாளில் முருகபெருமானுக்காக நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்கிறப்ப நம்ம கேட்ட வரம் அனைத்தும் கிடைக்குங்க. முருகனுக்கென்று நிறைய விசேஷ தினங்கள் இருந்தாலும் இந்த தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாராலுமே ரொம்ப விமர்சையாக நல்ல முறையில் கொண்டாடப்பட்டுட்டு வருது. தைப்பூசம் என்ற உடனே காவடி எடுத்துகிட்டு போய் வழிபாடு செய்கிறவங்க, பாத யாத்திரை போய் வழிபாடு செய்கிறவங்க, பால் குடம் கொண்டு வழிபாடு செய்கிறவங்க, விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க, அவரவருக்கு முடிந்த அளவில் அவரவர் விரதம் இருந்தும் நேர்த்திக்கடன் செய்தும் முருகபெருமான வழிபாடு செய்து அவரிடத்தில் வேண்டிய வரங்களை ஏராளமாக பெற்று நல்ல முறையில் நிறையா பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த தைப்பூச திருநாளில் விரதம் அப்படிங்கிறது 48 நாட்கள் இருந்து வழிபாடு செய்கிறதாக இருந்தாலும் செய்யலாம். 48 நாள் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க 21 நாள் இருந்து வழிபாடு செய்யலாம். 21 நாளும் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க 6 நாள் ஆறுமுகனுக்கு தைப்பூச விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். இந்த தை மாதம் வரக்கூடிய தைப்பூசத்துக்கு இந்த 6 நாள் விரதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முதல் நாள் ஆரம்பிக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு ஆரம்பமாகுது. அதாவது பிப்ரவரி 6ஆம் தேதி கிருத்திகை நட்சத்திரம். அந்த நாளில் நம்ம விரதத்தை தொடங்கி தைப்பூசம் 11ஆம் தேதி நிறைவு பண்ணுறப்ப 6 நாள் ஆறுமுகனுக்கு நம்ம விரதம் இருக்கிறது. முருகபெருமான் என்றாலே 6க்கு உரியவர். ஆறுமுகன் 6 விளக்கு ஏற்றி அவருக்கு வழிபாடு செய்யலாம். 6 நாள் அவருக்கு விரதம் இருக்கலாம். இந்த 6 நாளும் அமைஞ்சிருக்கு. கிருத்திகை நட்சத்திரமும் வந்திருக்கு, பூச நட்சத்திரமும் வந்திருக்கு. ரொம்ப விசேஷமான நாட்களாக இருக்குங்க. இந்த 6 நாள் நம்ம எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யணும், இந்த 6 நாளும் முருகபெருமானுக்கு நம்ம என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த 6 நாளும் அருணகிரிநாதர் அருளிய இந்த அற்புதமான மந்திரத்தை தினம்தோறும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லி வழிபாடு செய்கிறப்ப நம் உடல், மனம், உயிர் அனைத்தும் முருகா முருகா என்ற திருநாமத்தை உச்சரிச்சுட்டு இருக்குங்க. இந்த 6 நாளும் நம்ம முருகபெருமானுக்காக ஒதுக்கி முருகனவே நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான நாளுங்க. இந்த 6 நாளும் நம்ம எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப கடுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அதிகாலை எழுந்து குளிச்சுக்கணும், முருகபெருமானை நினைத்து நெட்டு நிறைய திருநீர் இட்டுக்கணும். பக்கத்தில் முருகபெருமான் கோவில் இருந்தால் அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். இல்லை போக முடியாது அப்படின்னாலும் வீட்டிலே விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். இந்த 6 நாளும் உங்களால் முடிந்தால் ஒருவேளை உணவு சாப்பிடாமல் முருகபெருமானுக்காக ஒதுக்கி விரதம் இருங்க. இந்த 6 நாளும் உங்களால் முடிந்தால் காலில் செருப்பு போடாமல் இருக்க பாருங்கள். இல்லை என்னோட வேலைக்கு என்னோட தொழிலுக்கு செருப்பு போடாமல் இருக்க முடியாது அப்படின்னா தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் போட்டுக்கலாமுங்க. ஆனால் போடாமல் இருக்கலாம் அப்படிங்கிறவங்க இந்த 6 நாளும் செருப்பு உபயோகம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அசைவ உணவை தவிர்த்துக்கிறது நல்லது. அதாவது நம்ம உடம்பு ரொம்ப சுத்தமாக உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 6 நாளும் சாத்வீகமாக நம்ம இருக்கணும். அதாவது நம்ம சாப்பிட்ற உணவால் நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் தோணக்கூடாது, உணர்ச்சிகள் தோணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் விரத காலங்களில் சில உணவுகளை தவிர்த்துக்க சொல்லி நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க. இந்த 6 நாளும் முடிந்தவரை எளிமையான உணவை உட்கொள்கிறது நல்லது. காய்கறிகள் நல்ல முறையில் சாப்பிட்டு அரிசி உணவை தவிர்த்து இந்த 6 நாளும் நம்ம முருகா என்ற நாமத்தை உச்சரித்து முருகனுக்காக இந்த உடல், உயிர், வாய், கண், காது, மூக்கு எல்லாமே நான் முருகனுக்காக அர்ப்பணிச்சுட்டு இந்த 6 நாளும் நான் பார்க்குறது முருகனோடதாக தான் இருக்கும், நான் கேட்குறது முருகனோடதாக தான் இருக்கும், நான் நினைக்கிறது முருகனை பற்றி தான் இருக்கும் அப்படின்னு இந்த 6 நாளும் முருகபெருமானை நினைத்து நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்க
அப்படின்னா நிச்சயமாக சத்தியமாக நீங்கள் என்ன முருகன்கிட்ட கேட்டாலும் அது கண்டிப்பாக கிடைக்குங்க. இல்லைங்காமல் கொடுக்கக்கூடிய தெய்வம். சும்மாவே முருகா என்று ஒரு முறை நாமத்தை சொன்னாலே கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அருளக்கூடிய தெய்வம் முருகபெருமான். நீங்கள் இந்த மாதிரி கடுமையாக விரதம் இருந்து அவரை நினச்சி வழிபாடு செய்கிறப்ப அளவில்லா ஆற்றலை கொடுப்பார், அளவில்லா பேரருளை கொடுப்பார், கருணையை கொடுப்பார். கருணாமூர்த்தியாக நமக்கு எல்லா விதமான செல்வங்களையும் கொடுத்து சுகபோகமாக நம்மளை நல்ல முறையில் வாழ வைப்பாருங்க. இந்த 6 நாளும் அருணகிரிநாதர் அருளிய அற்புதமான இந்த கந்தர் அனுபூதியை மறவாமல் சொல்லி வழிபாடு செய்யுங்க. இந்த கந்தர் அனுபூதியிலேயே அவர் கேட்கறது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இந்த உலகத்தில் கண்ணால் பார்க்குறதுக்கும் காதால் கேட்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நினைக்கிறதுக்கும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அத்தனையும் தவிர்த்து எப்பவுமே அழகிய வேலை தாங்கிய அழகான முருகனை நான் எல்லா நேரமும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். முருகா முருகா என்ற திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். உன்னவே நான் எப்பவும் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அருமையான அற்புதமான ஒரு பேரருளை எனக்கு கொடு. எனக்கு அந்த ஒரு வரத்தை மட்டுமாவது கொடு முருகபெருமானே அப்படின்னு தான் அருணகிரிநாதர் கேட்கிறாரு. இந்த பாடலை சொல்லி நம்ம முருகபெருமானை வழிபாடு செய்கிறப்ப நம்ம பார்க்கறது கேட்கறது சொல்கிறது எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் முருகனுடையதாக தான் இருக்கும். முருகா முருகா என்று அவரை பற்றி நினச்சி அவருடைய பாதங்களை இறுக பற்றி நம்ம வாழ்க்கையை தொடங்குறப்ப நம்ம வாழ்வில் எந்த விதமான துன்பமும் வறுமையும் வராது, சிறப்பாக வாழலாம்ங்க. கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனநே ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் விழிநாச்சியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவவினையே முருகா முருகா வேல் முருகா வெற்றியை கொடுப்பாய் மால் மரு